ராம்குமார் தேனி. 8ஆம் இட அதிபதி லக்ன அசுபர் ஆகியும், இங்கே கொஞ்சம் இடரலாக இருக்குது இவருடைய கேள்வி, அதனால் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. 8ஆம் இட அதிபதி லக்ன அசுபர் ஆகியும் அவர் லக்னத்துக்கு 2இல் அமர்ந்து 7ஆம் பார்வையாக தன் வீட்டையும் பார்ப்பதன் பலன் எவ்வாறு இருக்கக்கூடும்? பலனை நானும் சொல்கிறேன், பலன் எவ்வாறு இருக்கக்கூடும்னு ஒரு வார்த்தையில் கேட்காதீங்க ஐயா. இப்படி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆய்வுகள் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. பலன்கள் ஒரு வரியில் வராதுங்க ஐயா, பலன்கள் ஒரு வரியில் வராது. இந்த 8ஆம் இட அதிபதினாவே சுபர் தான் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. சில லக்னங்களுக்கு 8ஆம் இட அதிபதியாக இருந்தாலும் அவர் சுபராக கூட வருவார். இப்போ இவருடைய கேள்வியை எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகுது? 8ஆம் இட அதிபதி லக்ன அசுபராகி, அப்போ 8ஆம் இட அதிபதி லக்ன அசுபராக என்னென்ன லக்னங்களுக்கு வருவார் அப்படின்னு முதல்ல தீர்மானம் பண்ணணும். லக்ன அசுபராக இருக்கக்கூடிய இந்த 8ஆம் இட அதிபதி எந்தெந்த லக்னத்துக்கு அசுபராகிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஒன்று எடுத்துக்கலாம், ரிஷப லக்னத்தையே எடுத்துக்கலாம். இவர் ஒன்றும் கொடுக்கல, எந்த லக்னத்தைன்னு கொடுக்கல, கொடுத்தாலும் அது சரி வராது. நான் இப்போ சொல்கிறேன், ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி குரு, அவர் ரிஷப லக்ன பாபர் பகைவர். அவர் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, இல்லை 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இவர் சொல்கிறது மாதிரி இவர் என்ன சொல்கிறார்? 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னு தான் சொல்கிறார். அந்த 8ஆம் இடத்து அதிபதி ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருந்து அவர் தன்னுடைய வீடாகி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வரும். இந்த உதாரணம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இட அதிபதி லக்ன அசுபராகி, ஆமாம், ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இட அதிபதி குரு, அவர் லக்ன அசுபர், பாபர் தான், பகைவர் தான். அவர் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். சரி, 2ஆம் இடத்துல அவருக்குள்ள நிலை என்ன? அந்த 2ஆம் இடத்துல அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத பார்க்கணும். முதல்ல ஸ்தான பலத்தை பார்க்கணும். முதல்ல ஸ்தான பலத்தை எடுத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு, 2ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருக்கிற குரு பகையாயிடுறார். அப்போ பகையாயிட்டார்னா என்ன ஆச்சு? அங்கே அவருக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு பலம் இல்லைன்னு ஆகிடும். அப்போ அவர் அந்த 8ஆம் இடத்தை பார்த்தாலும் பலமில்லாத பார்வையாக தானே பார்க்குறாரு. பலமில்லாத பார்வையாக பார்க்கும்போது என்ன? அந்த 8ஆம் இட அசுப ஆதிபத்தியத்துங்களை அதிகமாக அவரால் செய்ய முடியாது. தன் வீட்டை தான் பார்க்க கிடையாது, அந்த வீட்டை அபிவிருத்தி பண்ணும். அந்த வீடு ஆயுள் ஸ்தானங்கிறதுனால ஆயுள் ஸ்தானத்தை அபிவிருத்தி பண்ணிடுவார். எப்படி இருந்தாலும் அந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடம் ஆகிய மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகை பெற்றாலும் அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையினால் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது அவருடைய வீடுங்கிறதுனால அந்த 8ஆம் இட ஆயுளை அபிவிருத்தி பண்ணிடுவார். ஆனால் அந்த 8ஆம் இட அசுப ஆதிபத்தியங்கள்லாம் இருக்குது பற்றியா, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும், அதிகமாக செயல்படாது. இதே மாதிரியான நிலை மறுபடியும் பாருங்கள் என்ன வருதுன்னு இன்னொரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிதுனத்துக்கு அது ரிஷபத்துக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்து பாருங்கள் கன்னிக்கு 8ஆம் இடத்து அதிபதி எடுத்தீங்கன்னா செவ்வாய். அந்த 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் அந்த கன்னி லக்னத்துக்கு பாபர் பகைவர். அப்போ அவர் 2ஆம் இடத்துல உட்காந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறாருன்னா அந்த 2ஆம் இடத்துல அவர் என்ன ஸ்தான பலம்? அங்கே அவர் சமத்துவம் பெறுகிறார். அங்கே அவர் பகையாகிறதில்லை. சமத்துவம் பெறுறதுனால ஓரளவுக்கு பலம் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது பிரச்சனையை கொடுப்பார். 8ஆம் இட அசுபத்தை அதிகப்படுத்துவார். ஆயுளிலையும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார். ஏன்னா விபத்துக்காரங்க செல்லாம், அதனால் தேவையில்லாத விபத்துகளை எல்லாம் கொடுப்பான்.
இதெல்லாம் ஜாதக பலன்களில் வர்றது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். இது நான் உதாரணத்துக்காக மட்டும்தான் இந்த ரெண்டையும் காட்டினேன். ஒன்றில் குரு பகையாய் பார்க்குறாரு, இன்னொன்றில் செவ்வாய் சமத்துவமாக நின்று தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை குறிப்பிடுறதுக்காகத்தான் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன். அப்போது இது என்ன சமாச்சாரம் ஆகும்? இப்படி ஒரு லக்னத்துக்கும் மாறி 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 வருமாப்பா. ஒரே மாதிரியான கணக்கீடுகள் கண்ணோட்டங்கள் ஜோதிட சாஸ்திரத்துக்கு பயன்படாது. நம்ம அப்படியே ஒரு பாயிண்ட் தள்ளி வாங்க, இந்த கன்னியை விட்டு துலாத்துக்கு வந்துடுங்க. பாருங்கள், துலாத்துக்கு 8 கூடையவர் யார்? சுக்கிரனே. லக்னாதிபதியே 8 கூடையவர். அப்போ அவர் அசுபரன் பெறீங்களா, சுபரன் சொல்லுவீங்களா? லக்னாதிபதி அவரே 8 கூடையவர். அவர் அசுபரன்னு சொல்லலாமா, சுபரன்னு சொல்லமுங்களா? ரெண்டும் சொல்ல முடியாது. லக்னாதிபதி அஷ்டமாதிபதி அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு தன்னுடைய வீட்டை பார்த்தாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா அது வேறு விதமாக வரும். பாருங்கள் எப்படி மாறுது, ஒன்றுக்கும் எப்படி மாறிக்கிட்டு வருது பார்த்தீங்களா? ரிஷபத்தில் சொல்லும்போது ஒரு மாதிரி இருந்தது, கன்னிக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி வந்தது, துலாத்துக்கு சொல்லும்போது வேறு மாதிரி வருது. இப்படி அந்த ஸ்தான பலத்தையும் வச்சுக்கணும். அந்த ஸ்தான பலத்தில் அந்த இடத்துல 2ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பலம்? சமத்துவ பலம். அங்கே அவர் நட்போ ஆட்சியோ உச்சமாவா இல்லையே, அங்கே சமத்துவம் அப்படிங்கிற ஒரு சாதாரண பலம். அதோடு அவர் தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அந்த வீட்டுக்கு அதிபதி அவர் தான், அவர் தான் நமக்கு லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதியாக இருந்து அவர் 2ஆம் வீட்டில் இருந்து அந்த ரிஷபத்தை 8ஆம் வீட்டு ரிஷபத்தை பார்க்கும்போது ஆயுள் பலத்தை அதிகப்படுத்துவார். கொஞ்சம் அந்த 8ஆம் இட அசுப ஆதிபத்தியங்களை லக்னாதிபதிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் குறைப்பார். இதெல்லாம் அனுபவத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இது ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நூல்களெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காது. இவ்வளவு விளக்கமாக இவ்வளவு விவரமாகலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு வரியில் இந்த கிரகம் இங்கே இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், இந்த கிரகம் அப்படி இருக்காது. ஏனென்றால் ஸ்தான பலம், ஜேஷ்டா பலம், நைசிக பலம், திக்கு பலம், திருஷ்டி பலம், காலபலம், இந்த மாதிரியா பலங்களை எல்லாம் பார்த்து தான் தீர்மானம் பண்ணணும். நவாம்ச பலம் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தான் ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர எடுத்த உடனே இப்படி அப்படின்னாக்க அது மாதிரி வராது. 8ஆம் இட அதிபதி லக்ன அசுபராகி அவர் லக்னத்துக்கு 2இல் அமர்ந்து 7ஆம் பார்வையாக தன் வீட்டை பார்ப்பதின் பலன் எவ்வாறு இருக்கக்கூடியனா ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும். ஒரே மாதிரி சொல்ல முடியாது. பலனை ஒரே மாதிரி வராது. நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் வித்தியாசமாக வரும். மீன லக்னத்துக்கு எடுத்திங்கன்னா பாருங்கள், சுக்கிரன் 8ஆம் இடத்து அதிபதி அவர் 2இல் இருந்துக்கிட்டு அந்த 8ஆம் இட தன் வீட்டை பார்க்கும்போது அவர் லக்ன பாவர் பகைவர் வேறு விதமாக வேலை செய்வார். ஆயுள் பலத்தை கொடுப்பாரே தவிர அந்த 8ஆம் இட அசுப பலன்களை எல்லாம் செய்யத்தான் செய்வார். இப்படி ஒரு லக்னத்துக்கும் நீங்கள் எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மாறும். வெவ்வேறு விதமாக வரும். ஒரே விதமாக வரவே வராது கண்டிப்பாக. அப்போ இதை ஒரு வரி பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போவே நான் எவ்வளோ விளக்கம் சொல்லிட்டேன். 4 லக்னங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இன்னும் 8 லக்னம் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகும்? 4 லக்னத்துக்கு எதுக்கு நீங்கள் கேட்கல, இருந்தாலும் நானே சொன்னேன். உங்கள் ஆர்வத்தை நான் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஆர்வத்துக்காக இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது பதில் சொல்லக்கூடிய ஒரு வரியில் பதில் சொல்லக்கூடிய கேள்வி அல்ல. இப்போ நான் சொல்லியிருக்கிற விளக்கமே 10 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. புரியுதா? ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பாருங்கள். இதுக்கு நல்ல கேள்வி தான். நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் இது ஆய்வின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். அசுபர் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். அந்த அசுபருங்கிறதே கூட வெவ்வேறு விதமாக மாறும். அந்த ஸ்தான பலத்தில் வித்தியாசம் வரும். ஆகையினால அந்த அடிப்படையில் நல்ல யோசனை பண்ணி அனுபவத்தை கொண்டு ஆய்வு ரீதியாக அணுகுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.